யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 151வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 10 கேள்விகள் யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற செய்தியிலிருந்தும் 2 கேள்விகள் பொது கேள்விகளுமாக அமைகின்றது. இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்பி வைப்பதனூடாக எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியினுடைய வெற்றிக்கு வழிகாட்டுகின்றீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். முதலில் கடந்த வினாவிடை 149ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தவக்காலம் எம்மை எதற்கு அழைத்து நிற்கின்றது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை மனமாற்றத்தினூடாக சமூக மாற்றத்துக்கு அழைக்கின்றது. இரண்டாவது கேள்வி, தவக்காலத்தில் மனம் மாறி எதனை புதுப்பிக்க வேண்டுமென்று யாழ் மறைமாவட்ட ஆயர் தனது தவக்கால செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதற்குரிய சரியான விடை இறை நம்பிக்கையை புதுப்பிப்போம். மூன்றாவது கேள்வி, இணைய வழி கையெழுத்து போராட்டம் வடக்கில் யாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். நான்காவது கேள்வி, யாழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனையாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை 40வது. ஐந்தாவது கேள்வி, அருட்தந்தை டேவிட் அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் என்ன தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டு கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார்? இதற்குரிய சரியான விடை கிறிஸ்தவ நாகரிக துறையில் திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் அவர்களின் மனிதநேயம் ஓர் இலங்கை பயன்பாடு. ஆறாவது கேள்வி, இலங்கை கடற்படையினரால் சுண்டிக்குளம் தொடுவாய் கடற்பகுதியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 32ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, வத்திக்கான் வானொலி ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? இதற்குரிய சரியான விடை 95ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த இந்தியாவிலிருந்து வருகை தந்த சலேசியன் கன்னியர் சபை மாகாண முதல்வி யார்? இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி தேவதாஸ் மார்கரெட். ஒன்பதாவது கேள்வி, அளம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்ட மொன்ஃபர்ட் அருட்சகோதரர்களின் இல்லத்தை ஆசீர்வதித்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழாயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். பத்தாவது கேள்வி, கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலையில் இடம்பெற்ற கருத்தமர்வு என்ன தலைப்பில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை நவீன தொடர்பாடலும் அதனால் உருவாகும் சவால்களும். 11வது கேள்வி, வியாகுல பிரசங்கம் யாரால் எழுதப்பட்டது? இதற்குரிய சரியான விடை ஜாக்கோமே கொன்சால்வேஸ் முனிவரால். 12வது கேள்வி, வியாகுல பிரசங்கம் எத்தனை பிரசங்கங்களை உள்ளடக்கியது? இதற்குரிய சரியான விடை 9. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 151ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, மனுக்குலத்தின் எதிர்காலம் எதனால் கட்டுப்படுத்தக்கூடாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, ஆசிய ஆயர்கள் மத்திய கிழக்கிற்கு விடுத்துள்ள அழைப்பு என்ன? மூன்றாவது கேள்வி, கட்டைக்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் எத்தனை நோயாளர்கள் கலந்து சிகிச்சை பெற்றனர்? நான்காவது கேள்வி, புதிய அரசியல் அமைப்பு ஆக்க முயற்சி தொடர்பான கலந்துரையாடலை
ஒழுங்குபடுத்தியவர்கள் யார்? ஐந்தாவது கேள்வி, திருத்தந்தையை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்தவர் யார்? ஆறாவது கேள்வி, தேசிய அன்பிய ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது? ஏழாவது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த செல்வட்டோரியன் சபை தலைமை அருட்சகோதரி யார்? எட்டாவது கேள்வி, பாலைத்தீவு புனித அந்தோனியார் திருத்தல பரிபாலகர் யார்? ஒன்பதாவது கேள்வி, இரணைமாதா நகரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட புனித வின்சென்டி போல் பந்தியின் பெயர் என்ன? பத்தாவது கேள்வி, குருநகர் புனித ஜோசப்பாஸ் இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாடுகளின் தியான ஆற்றுகையின் பெயர் என்ன? 11வது கேள்வி, புனித வாரம் எப்போது ஆரம்பமாகின்றது? 12வது கேள்வி, திரு அவையால் கடைபிடிக்கப்படும் சுத்த போசன ஒரு சந்தி நாட்கள் எவை? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.